திருப்பலி முன்னுரை. இறைவனின் திருவுள்ளம் அறிந்து அதற்கு நம்மை அர்ப்பணித்து இறையாட்சி பணியில் இறைவனுடன் இணைந்து பயணிக்க இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். இயேசுவின் பணிவாழ்வை வெளிப்படுத்தும் நிகழ்வாகவே அவரை ஆலயத்தில் அர்ப்பணிக்கும் நிகழ்வு அமைகின்றது. மோசேயின் சட்டதிட்டங்களை நிறைவாக அறிந்து அதை வாழ்ந்து காட்டிய இயேசுவின் பெற்றோர் தூய்மையும் உண்மையுமானவரை கடவுளின் திருமுன் காணிக்கையாக்குகின்றார்கள். கடவுள் மனிதராகி கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்படுகிறார். சிமியோன் யூதர்களுக்கு மட்டுமல்ல, முழு மனு குலத்திற்கும் மீட்புச் செய்தியை முன்மொழிகின்றார். இந்நிகழ்வு உலகு நிச்சயம் மீட்கப்படும் என்பதன் உறுதியான வெளிப்பாடு. மரியன்னையும் மகனும் வலியையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ளும் தொலைவில் தெரிந்த உண்மையை உணர்த்துகின்றார். ஏற்கப்படும் மறுக்கப்படும் அடையாளமாக வாழ்ந்து மனுக்குலம் மீட்படைய அர்ப்பணிக்கப்பட்ட இயேசுவை போல இறைவன் விரும்பும் வகையில் நம் வாழ்வை அமைத்து கொள்வோம். திருமுழுக்கின் வழியாக பெற்ற பணி வாழ்வை பகிர்ந்து வாழ்வோம். ஏற்கப்பட்டாலும் மறுக்கப்பட்டாலும் இயேசுவோடு இணைந்து செயலாற்றுவோம் என்ற மனநிலையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் இறங்கி வந்து நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய மக்களினமாக மாற்றுவார் என்பதை முன்னறிவிக்கும் நிகழ்வாக அமைகிறது இன்றைய முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து அவரது அன்பை விட்டு அகன்றாலும் அன்பே உருவான கடவுள் துன்பங்கள் வழியாக அவர்களை தூயவர்களாக்குகின்றார். அவர்கள் இறைவனை நோக்கி திரும்ப எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் கருத்தில் கொண்டு இயேசு இவ்வுலகிற்கு வந்து மனு குலத்தை மீட்பார் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாவத்தின் பிடியிலும் சாவின் கட்டிலும் சிக்கி தவித்த மனிதனை மீட்க இறைமகன் இயேசு மனிதனானார். மனித இயல்புக்குரிய பாவங்களையும் சூழ்நிலைகளையும் அதனால் மனிதன் படும் துன்பங்களையும் நன்குணர்ந்த இயேசு நம்பிக்கையின் அடிப்படையில் அவற்றை மேற்கொள்ள வலுவூட்டுகின்றார். ஆம், கடவுளின் இரக்கத்தினாலும் இயேசுவின் ஆற்றலாலும் பரிசுத்தத்தில் நிலைத்து வாழும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. இதோ என் தூதனை அனுப்புகிறேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, பணிவாழ்வுக்கென்று தம் வாழ்வை அர்ப்பணித்து அருள் பணியாற்றி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினருக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் உடல் நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. பொன் வெள்ளியைப் போல எம்மை தூய்மையாக்கும் என் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் குடிமக்களும் இறை நம்பிக்கையில் நிலைத்து தூய வாழ்வு வாழ்ந்திடவும் உழைப்பால் உயர்ந்து உன்னத நிலையை அடைந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. சோதிக்கப்படுவோருக்கு உதவி அவர்களை மீட்கும் எம் அன்பு இறைவா, உலக போக்கிலான ஆடம்பரம், அநியாயம், பொய், அன்பில்லாத நிலை, மன்னிக்க முடியாத மனநிலை, மற்றவரை மதிக்காத குணம் போன்ற சமூக தீமைகளிலிருந்து எம்மை விடுவித்து உன்னத கடவுளின் உயர்ந்த மக்களினமாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட எம் அன்பு இறைவா, இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி ஓடவிட்டாலும் உண்மை இறைவனின் உயர்ந்த திருவுள்ளம் எம்மில் நிறைவேறிட எம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. வீழ்ச்சியிலும் எழுச்சியிலும் எம்மை தாங்கும் எம் அன்பு இறைவா, திருச்சபையில் செயல்படும் பங்கேற்பு அமைப்புகளான பங்கு சமூகம், அன்பியங்கள், பக்த சபைகள் போன்றவை அனைத்து தர மக்களையும் சமமாக பாவித்து மக்களின் வீழ்ச்சியிலும் எழுச்சியிலும் அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து
காத்திடும் மனம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.